திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி அவர்களை வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியோடு தொடங்குவதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் மருளரசு ஐயா அவர்களுடைய தலைமையிலே எப்பொழுதும் நிகழ்ச்சியை நாம் நெறியாள்கை செய்யும்படி ஒப்படைப்போம். இன்றைக்கு ஐயா அவர்கள் ஒரு அலுவல் காரணமாக திருமணத்திற்கு சென்றிருப்பதனாலே சேலம் ஆத்தூர் நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயா சாம்பசிவம் ஐயா அவரிடம் நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்யும்படி பணிவன்போடு ஒப்படைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஐயா சாம்பசிவம் ஐயா. நன்றிங்க. சிவாய நம்ம ஐயா. ராஜா ஐயா பள்ளி எழுச்சி முடிச்சிட்டாருங்களா ஐயா? இப்பதாங்க துவங்கியிருக்கோம். நன்றிங்க ஐயா. வாங்கய்யா, பள்ளி எழுச்சி தொடங்குறீங்க. சிவாய நம்ம. சிவாய. இசை வீணையர் யாழினர் ஒரு பால், இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பன்னிரு திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதற் மருவு, உருடோத்தமர் செய்திராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரர் கல்லாடர்தாம், உன் கபிரர் புரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடுங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார்கள் அன்பர்கள் திருவருளை மனம் மொழி காயத்தால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும்
சிவநெறிய சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே தினம் காலை 5:20க்கு பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நாம் இப்போது திருஞான சம்பந்தரின் 2ஆம் திருமுறையை பன்முறை வரிசையை பாடி பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பாராயணம் செய்ய இருக்கும் பதிகம் 2ஆம் திருமுறையில் 99வது பதிகமாக திரு கோடிக்கா பதியை பற்றி நட்டராக்கம் பண்ணிலே பாடப்பட்ட பதிகமான இன்று நன்று நாளை நன்றென்று என்ற பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். இந்த தலம் தற்போது கோடி காவல் என்று அழைக்கப்படுகிறது. 3 கோடி முனிவர்கள் இந்த தலத்து இறைவனை வழிபட்டு பயன் அடைந்தமையால் கோடிக்கா என்று பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது. கோடிக்கணக்கான முனிவர்கள் பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்து காத்தமையால் கோடி காவு என்றும் அழைக்கப்பட்டது. இந்த தலம் கும்பகோணம் தலத்திற்கு கிழக்கே 19 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறை தலத்திற்கு மேற்கே 17 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. கும்பகோணம் நகரத்திலிருந்து பேருந்து வசதி உள்ளது. இந்த தலத்தின் இறைவனின் திருநாமம் கோடிக்கா ஈஸ்வரர், இறைவியின் திருநாமம் வடிவம்மை. இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடிய பாடல் வரிசை எண் 292. திருச்சிற்றம்பலம். திருக்கோடிக்காவிலமர்ந்த தேவர் சிகாமணி தன்னை எருக்கொடு இதழியும் பாம்பும் இசைந்து அணிந்தானே வெள்ளேன பருக்கோடு பூண்ட பிரானை பணிந்து சொல் மாலைகள் பாடி கருக்கோடி நீப்பார்கள் சேரும் கஞ்சனூர் கைத்தொழ சென்றார். திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறையில் 99வது பதிகமாக திரு கோடிக்கா என்ற பதியின் மீது நட்டராகம் பண்ணிலே பாடப்பட்ட பதிகம். திருச்சிற்றம்பலம். இன்று நன்று நாளை நன்றென்று நின்ற விச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மென்றயங்கு சோதியான் வெண்மதி விரிபுனல் கொன்றை துன்று சென்னியான் கோடி காவு சேர்மினே கொன்றை துன்று சென்னியான் கோடி காவு சேர்மினே. திருச்சிற்றம்பலம். இன்றைய நாள் நல்லது, நாளைய நாள் நல்லது என்று இச்சையால் காலம் கடத்தி பெருமானை வழிபடாது அழிந்தொழியும் வாழ்க்கையை போக்கி மெய் வாழ்வினை அடைய வாருங்கள். மின்னல் போன்ற ஒளியினனும் வெண்மதி கங்கை கொன்றை ஆகியவற்றை முடியில் சூடியவனும் ஆகிய சிவபெருமான் உரையும் திரு கோடிக்காவை சென்று அடைவீர்களாக என்ற இந்த 1வது பாடலிலே தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி. 2வது பாடல் அல்லன் மிக்க வாழ்க்கையே. அடியன் பாடிட்டுங்களா? நீங்க பாடுங்க. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர் நல்லதோ நெறியினை நாடுதும் நடமினோ. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர் நல்லதோ நெறியினை நாடுதும் நடம்பினோ. வில்லை என்ன வானுதல் வெல்வலையோர் வில்லை என்ன வானுதல் வெல்வலையோர் பாகமாம் கொல்லை வெள்ளை போர் ஏற்றினான் கோடி காவு சேர்மினே. வில்லை என்ன வானுதல் வெல்வலையோர் பாகமாம் கொல்லை வெள்ளை ஏற்றினான் கோடி காவு சேர்மினே. நன்றி ஐயா. நன்றிங்கய்யா. வில் போன்ற ஒளி பொருந்திய நுதலை உடையவளும் வெண்மையான வளையல்களை அணிந்தவளுமாக உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு முல்லை நிலத்து வெள்ளை ஆணேற்றை உறுதியாக கொண்ட சிவபெருமானுடைய திருக்கோடிக்காவை அடைவீர்களாக என்ற இந்த 2வது பாடல்.
பொருள் அறிந்திருக்கிறார்கள். அடுத்தது 3வது பாடல் துக்கமிக்க வாழ்க்கையின். ஐயா ராஜா ஐயா கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிடுங்க ஐயா. துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதோர் நெறியினை சார்தல் செய்ய போதுமின் அக்கு அணிந்து அரைமிசை ஆறு அணிந்த சென்னி மேல் கொக்கு இறகு அணிந்தவன் கோடி காவு சேர்மினே கொக்கு இறகு அணிந்தவன் கோடி காவு சேர்மினே. நன்றிங்க. கங்கை சூடிய சடைமுடியில் கொக்கியரக அணிந்துள்ள சிவபெருமான் உரையும் திருக்கோடிக்காவை சேருங்கள் என்று இந்த பாடலில். அடுத்தது 4வது பாடல் பண்டு செய்த வல்வினை பட்டறுக்க கடும் வகை உண்டுமக்கு உரைப்ப நான் கொள்ளை நீர் எழுமினே மண்டு கங்க செஞ்சடை வைத்த மாதுர் பாகமா கொண்டு வந்த மார்பினின் கோடிக்காவு சேருமே கொண்டு வந்த மார்பினின் கோடிக்காவு சேருமினே. நன்றிங்கம்மா. முற்பிறவியில் செய்த வலிய வினைகள் முழுவதும் அழிவதற்குரிய வழி ஒன்றொன்று, அதனை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று கங்கையை சூடிய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டுள்ள மார்பினனாய சிவபிரானது திரு கோடிக்காவை அடைவீர்களாக என்று இந்த பாடலிலே அறிவித்துள்ளார்கள். அடுத்தது 5வது பாடல் முன்னை நீர் செய் பாவத்தான். முன்னை நீர் செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியா தின்ன நீரிடும்பையில் மூழ்கிறீர் எழும்பினோ பொன்னை வென்ற கொன்றையான் போதும் பாட ஆடலான் கொன்னவிலும் வேலினான் கோடிக்காவு சேர்மினோ கோடிக்காவு சேர்மினே. சிவாயிரம. நன்றிங்கம்மா. பொன்னையும் வென்ற அழகிய கொன்றை சூடியவனாய் பூதங்கள் பாட ஆடும் இயல்பினனுமான கொல்லும் தன்மை வாய்ந்த வேலினை உடையவனும் ஆகிய சிவபெருமான் உரையும் திரு கொடிக்காவை அடைவீர்களாக என்று இந்த பாடலுக்குரிய. அடுத்தது 6வது பாடல் ஏவமிக்க சிந்தையும். அம்மா பாடுங்க. நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஏலமிக்க சிந்தையோடின் மெய்தலாமென பாவமெத்தனையும் நீர் செய்யதொரு பயனிலை காவன் மிக்க மாநகர் காய்ந்து வெங்கனல் பட கோவமிக்க நெற்றியான் கோடி காவும் சேர்மினே காவன் மிக்க மாநகர் காய்ந்த வெங்கனல் பட கோவமிக்க நெற்றியான் கோடி காவும் சேர்மினே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா. பெருமையற்ற உலக வாழ்க்கையை இன்பம் உடையது என்று நினைத்திருந்து நீர் மாண்பற்ற மூப்பினால் வருந்துவதற்கு முன்னரே திரு கோடிக்காவை அடைவீர்களாக என்ற இந்த பாடலை அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது 7வது பாடல் ஏனழிந்த வாழ்க்கையை. வேளாசி அம்மா பாடும். சிவாய நம. ஏனழிந்த வாழ்க்கையை இன்பம் என்று இருந்தேனே மானழிந்த மூப்பினால் வருந்தல் முன்னம் வாழ்மினோ பூனல் வெள் எலும்பினால் பொந்திகள் சடைமுடி கோணல் வெண்பிறையினான் கோடி காவு சேர்மினே கோணல் வெண்பிறையினான் கோடி காவு சேர்மினே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. பெருமையற்ற உலக வாழ்க்கையை இன்பம் உடையது என்று நினைத்திருந்து நீர் மாண்பற்ற மூப்பினால் வருந்துவதற்கு முன்னரே வெண்மையான என்பு மாலையை அணிகலனாக பூண்டு பொன்போல திகழும் சடைமுடியில் வளைந்த வெண்பிறையை சுடிய சிவபெருமானின் திரு கோடிக்காவை அடைவீர்களாக என்று இந்த 7வது பாடலை அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது 8வது பாடல் மற்றி வாழ்க்கை மெய்யெனும். லலிதா அம்மா பாடும். நமச்சிவாய ஐயா. ஐயா லலிதா தானே கூப்பிட்டீங்க? ஆமா லலிதா அம்மா. நன்றி ஐயா. மாற்றி வாழ்க்கை மெய்யெனும் மனதினை தவிர்ந்து நீர் பற்றி வாழ்மின் சேவடி பணிந்து வந்து எழுமினோ
வெற்றி கொள் தசமுகன் விரல்கட இருந்ததோர் குற்றமின் வரையினான் கோடி காவு சேர்மினை குற்றமில் வரையினான் கோடி காவு சேர்மினே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. இல்வாழ்க்கையை மெய்யென்று கருதும் எண்ணத்தை விடுத்து சிவபெருமான் திருவடிகளை பணிந்து பற்றி வாழ கைலை மலைக்கு உரியவனாகிய அச்சிவபெருமானின் திரு கோடிக்காவை அடைவீர்களாக என்ற இந்த பாடலில் அடுத்தது மங்கு நோயிரும் பிணி. தனபாக்கியமாமா. சிவாய் நமங்க ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் காலை வணக்கம். மங்கு மங்கு நோய் உறும் பிணி மாயும் மன்னம் சொல்லுவான் செங்கன்மால் திசை முகன் சென்றலந்து காண்கிலான். மங்கு நோய் உறும் பிணி மாயும் மன்னம் சொல்லுவான் செங்கன்மால் திசை முகன் சென்றலந்து காண்கிலான். வெங்கன்மால் விடையுடை வேதியன் விரும்புமூர் கொங்குலாம்பலம் பொருள் கோடி காவு சேர்மினே கொங்குலாம்பலம் பொருள் கோடி காவு சேர்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்வை மங்க செய்யும் நோய்க்கு காரணமான வினைகள் அழிதற்கு உரிய உபாயமாக வெவ்விய கண்களை கொண்ட பெரிய விடையூர்தியை உடைய வேதியனு ஆகிய சிவபெருமான் விரும்பும் நிறைந்த பொழில் சூழ்ந்த திரு கோடிக்காவை அடைவீர்களாக என்று இந்த பாடலிலே அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது 10வது பாடல் தட்டோடு தலைமையில். செல்வம் செல்வம் அம்மா பாடும். தட்டொடு தழைமையில் பீலி கொள் சமணரும் பட்டுடை விரி துகிலினார்கள் சொல் பயனிலை விட்ட புன்சடையினான் மேதகும் முழுவொடும் கொட்டமைந்த ஆடலான் கோடி காவு சேர்மினோ விட்ட புன்சடையினான் மேதகும் முழுவொடும் கொட்டமைந்த ஆடலான் கோடி காவு சேர்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. தட்டோடு தலைத்த மயிர் பீலியை ஏந்தி திரியும் சமணர்களும் பட்டால் ஆகிய விரிந்த ஆடையை போர்த்த புத்தர்களும் சொல்வன அனைத்தும் பயனற்ற சொற்களாகும். தொங்கவிட்ட சடையினாய் மேதகு முழுவு கொட்ட ஆடுபவனாய் விளங்கும் சிவபிரானின் கோடிக்காவை அடைவீர்களாக என்று இந்த 10வது பாடலில் சேக்கலாவர்மன் அறிவித்திருக்கிறார். அடுத்தது 11வது பாடல் கொந்தணி குளிர் புலி. கொந்தணி குளிர் புலி. சங்கரையா பாடும். சங்கர். இருக்கீங்களா? அனைத்து அடியார் இருக்கேன் ஐயா. கேக்குதுங்கய்யா? கேக்குது, பாடுங்க. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். ராயணம்யா. கொந்தணி குளிர் குளிர் கோடிக்காவு மேவிய செந்தல் உருவனை சீர்மிகு திரளுடை அந்தனர் புகிலாய கேள்வி ஞான சம்பந்தனர் தமிழ் வல்லலார் பாவமான பாருமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பூங்கொத்துக்களை உடைய குளிர்ந்த பொழில் சூழ்ந்த திரு கோடிக்காவில் எழுந்தருளிய செந்தலில் ஒருவனை சிறப்புமிக்க திறனுடைய அந்தணர்கள் வாழும் புகழியுள் தோன்றிய வேதங்களில் வல்ல ஞான சம்பந்தன் பாடிய இப்பதிக தமிழை வல்லவர்களின் பாவங்கள் நீங்கும் என்று கூறியிருக்கிறார். பந்தன தமிழ் வல்லார் பாவமான பாருமே என்று இப்பதிக தமிழை பாடுபவர்களின் பாவங்கள் நீங்கும் என்று இந்த பாடலிலே அறிவித்திருக்கிறார். இதை அடுத்து நாம் பாராயணம் செய்ய இருக்கும் பதிகம் 2ஆம் திருமுறையில் 100வது பதிகமாக திரு கோவலூர் வீரட்டம் திருவிராகம் என்ற பதியின் மீது நட்டராக பண்ணிலே பாடப்பட்ட படைகள் கூற்றம் வந்துமை என்ற பதிகம். இந்த கோயிலின் தல வரலாறாக கோயிலின் பெயர் கோவலூர் வீரட்டம். கோவலூர் என்பது ஊர் பெயராகவும் வீரட்டம் என்பது கோயில் பெயராகவும்
கூறப்படுகிறது. திருக்கோயில் வட்டத்திலே உள்ளது. வீரட்டம் என்றால் வீரத்தை காட்டிய இடம். இச்செய்தி கோவலூர் தனுள் வீரட்டானம் சேர்துமே என்னும் இக்கோயிலுக்குரிய திருஞான சம்பந்தர் தேவார பகுதியால் அறிய கிடைக்கிறது. இது இத்தகைய தலங்கள் மொத்தம் 8 ஆகும். அவைகளுள் இது ஒன்று. இது அந்தகாசுரனை காய்ந்த இடம். இந்த செய்தியை அவுணரிற் கல்வனான அந்தகட் காய்ந்து 3 புவனமும் கவலை தீர்த்த புண்ணியன் புற மீதாகும் என்னும் பரம்சோதியார் திருவிளையாடற் புராணத்தின் அர்ச்சனை படலத்திலே தெரிய வருகிறது. இறைவரின் திருப்பெயர் வீரட்டநாதர். இறைவியாரது திருப்பெயர் சிவானந்தவல்லி. தீர்த்தம் பெண்ணையாறு. இத்தலம் திரு பெண்ணையாற்றின் தென்கரையில் உள்ளது. திருக்கோவலூர் என்ற தொடர்வண்டி நிலையத்தின் வடக்கே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திரு அரேணி நல்லூரை அடைந்து அங்கிருந்து பெண்ணையாற்றை கடந்த தென்கரையில் உள்ள இத்தலத்தை அடையலாம். இது நடுநாட்டு தலங்கள் 22இல் 11வது தலமாகும். பன்ருட்டிலிருந்தும் திருவண்ணாமலையிலிருந்தும் பேருந்துகள் செல்கிறது. இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடிய பதிக வரிசை எண் 968. திருச்சிற்றம்பலம். கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் கூரை கழல் பணிந்தேத்தி ஆவினைந்து கந்தாடுவார் அரையணி நல்லூரை அணைந்தேத்தி பாவலர்ந்த செந்தமிழ் கொடு பரவுவார் பரவு சீரடியார்கள் மேவும் அன்புரு மேன்மயம் தன்மையை விளங்கிட அருள் செய்தா. திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறையில் 100வது பதிகமாக திரு கோவலூர் வீரட்டம் என்ற பதியின் மீது நட்டராக பண்ணிலே பாடப்பட்ட பதிகம் படைகள் கூற்றம் வந்துமை என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். படைகள் கூற்றம் வந்து மெய் பாசம் விட்ட போதின் கண் இடைகொள் வார மக்கிளை எழுக போது நெஞ்சமே குடைகொள் வேந்தன் மூதாதை குலகன் கோவலூர் தனுள் விடையதேறும் கொடியினான் வீரட்டானம் சேர்துமே குடைகொள் வேந்தன் மூதாதை குலகன் கோவலூர் தனுள் விடையதேறும் கொடியினான் வீரட்டானம் சேதுமே. திருச்சிற்றம்பலம். படைகளை கொண்ட கூற்றுவன் வந்து உடலை பிரித்து உயிரை கொள்வதற்கு பாசக்கயிற்றை வீசும் நேரத்தில் இடையில் வந்து தடுப்பார் எவரும் எமக்கில்லை. நெஞ்சே இழுக என்னோடு போதுக வெண்கொற்ற கொடியை கொண்ட மலையமானின் முதிய தாதையாக விளங்கும் குலகனும் விடை கொடியனுமாய கோவலூரில் விளங்கும் சிவபிரானது வீரட்டானத்தை அடைவோம் என்று 1வது பாடலிலே சேக்கிழார் பெருமான் பொருள் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து 2வது பாடல் கரவலாளர் அம்மணி. திலகவதி அம்மா பாடு. சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். கரவலாளர் தம்மனை கடைகள் தோறும் கால் நிமிர்ந்து கரவலாளர் தம்மனை கடைகள் தோறும் கால் நிமிர்த்து இரவலாழி நெஞ்சமே இனியதெய்து வேண்டில் நீ இரவலாழி நெஞ்சமே இனியதெய்து வேண்டில் நீ குரவமேறி வண்டினம் குடு குழலொடு யாழ் கோவலூர் குரவமேறி வண்டினம் குழவலோடு யாழ்சை கோவலூர் விரவினாறு கொன்றையான் வீரட்டானம் சேர்துமே குரவமேறி வண்டினம் குரலொடு யாழ்சை கோவிலூர் விரவினாறு கொன்றையான் வீரட்டானம் சேர்துமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. குரவமேறி வண்டினம் குழலொடி யாழ்சை கோவலூர் என்று வண்டினங்கள் புறா மரங்களில் ஏறி குழலும் யாழும் போல ஒலி செய்யும் கோவலூரில்
மனம் விரவி வீசும் கொன்றை மாலையை அணிந்த சிவபிரானது விரட்டானத்தை அடைவோம் என்று இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்தது உள்ளத்தீரே போதுமே, மூன்றாவது பாடல். பாலசுந்தரம் ஐயா, பாலசுந்தரம் ஐயா. அடியன் வெளியே இருக்கேன் ஐயா. சிவாய நம்ம முனுசாமி ஐயா பாடும். முனுசாமி ஐயா. உள்ளத்தீரை போதுமேன் புருதியாவதறிகிறேல் அல்ல சேற்றி காலிட்டிங்கு அவள துள்ளந்தாதே கொல்லை பாடு கீதத்தால் குழகன் கோவலுதனே வெள்ள தாங்கு சடையினால் வீரட்டானு சேர்த்துமே வெள்ள தாங்கு சடையினால் வீரட்டானு சேர்த்துமே. நன்றி சிவாய். நன்றிங்க. செவியேற்கும் பாடல்களை பாடுபவனும் குலகனும் கோவலூரில் கங்கை தங்கிய சடையனாக விளங்குபோனும் ஆகிய பெருமான் உரையும் வீரட்டானத்தை அடைவோம் வருக என்று இந்த பாடலிலே குலவன் கோவலூர் தனுள் வெள்ளந்தாங்கு சடையனான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது நான்காவது பாடல் கனை குளிருமல் சூளை நோய். கணபதி ஐயா இருக்கீங்களா? கணபதி ஐயா. ஐயா கணபதி ஐயா. சிவாஜி சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவா சிவா வரேன் வரம்பா. எத்தனாவது பாட்டுவா? மூணாவதா? சிவா ஐயா. ஐயா நாலாவது பாடல் கனை குளிருமல். சிவாஜி சிற்றம்பலம். சிவாஜி சிற்றம்பலம். கணை கொள்ளிருமல் துளை நோய் கம்பதாளி இணையவளவும் பினோடை எதிலங்கு வந்து நளிய பனை கள உளவு பைம்பொழில் பழனும் சூழ்ந்த கவலோ வினையை வென்ற வேடத்த விரட்டானும் வேறுமே பழனஞ்சூழ்ந்த கவலோர் வினையை வென்ற வேடத்தன் விரட்டானும் எதுமே விரட்டானும் எதுமே. வார்த்தை சித்தவனும். நன்றி ஐயா. வணக்கம். சிவா. நன்றிங்க. மீட் போட்டுக்குங்க. அடியன் மீட் போட்டுறேன். திருச்சிற்றம்பலம். ஐயா அடுத்து யாருங்க ஐயா? ஐயா இது விளக்கம் சொல்லிடுறியா. மூப்பு காலத்தில் கனைதலை கொண்ட இருமல் சூளை நோய் நடுக்கம் குன்மம் முதலியன வந்து நலிவு செய்தற்கு முன்னே பனைகள் மிக்க பசிய பொழில் வயல் ஆகியன சூழ்ந்த கோவலூரில் இரு வினைகளும் அற்ற வடிவினாய் விளங்கும் சிவபிரானது வீரட்டானத்தை அடைவோமாக என்று இது அந்தகாசுரனை காய்ந்த இடம் என்பதை இந்த பாடலிலே இடம் சுட்டியிருக்கிறார். அடுத்தது ஐந்தாவது பாடல் உளம்கொள் போக முய்த்திட. கார்த்திகேயன் ஐயா பாடும். கார்த்திகேயன். திருச்சிற்றம்பலம். உளங்கொள் போகம் உய்திடார் உடம் பிழந்த போதின் கண்
உள்ளங்குள் போகம் உய்திடார் உடம் பிழந்த போதன்கண் துளங்கி நின்று நாள்தோறும் துயராழி நெஞ்சமே வளங்குள் பெண்ணை வந்துளா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விலங்கு கோவணத்தினான் விரட்டானம் சேர்துமே விலங்கு கோவணத்தினான் விரட்டானம் சேர்த்துமே. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. ஆழமான சிந்தனையை உடைய நெஞ்சமே, உடலற்ற காலத்தில் மனத்தால் விரும்பியவற்றை எய்தல் இயலாது நாள்தோறும் துளங்கி துயர் உறாதி வளமான பெண்ணையாறு வந்து வாயும் வயல்கள் சூழ்ந்த கோவலூரில் விளங்கிய கோவணத்தினாய் சிவபிரான் வீற்றிருந்தாலும் வீரட்டானத்தை அடைவோம் என்று இந்த பாடலிலே பொருள்பட கூறியிருக்கிறார் செக்கிழார் பெருமான். அடுத்தது 6வது பாடல் கேடு முப்பு சாக்காடு. கேடு முப்பு சாக்காடு. சதானந்தன் ஐயா பாடும். திருச்சிற்றம்பலம். கேடு மூப்பு சாக்காடு கிழமி வந்து நாள்தோறும் ஆடு போல நரைகள் ஆக்கை போக்கது அன்றியும் கூடி நின்று பைம்பொழில் குழகன் கோலோ தனுள் கூடி நின்று பைம்பொழில் குழகன் கோவலோ தனுள் வீடு காட்டி நெறியினான் வீரட்டானம் சேர்த்துமே. சித்தம்பலம். நன்றிங்கய்யா. நம் உடல் நரையுடையதாய் ஆடு போல அழிதலால் கேடு முதுமை சாக்காடு ஆகியன நெருங்கி வந்த அழிதலை உடையது. பசுமையான பொழில்கள் செறிந்து நின்று அணி செய்யும் கோவலூரில் விளங்கும் குலகணம் வீடு காட்டும் நெறியனும் ஆகிய சிவபிரானது விரட்டானத்தை அடைவோம் நெஞ்சே வருக என்று இந்த பாடலை கூறியிருக்கிறார். அடுத்தது உரையும் பாட்டு தலவெய்தி. நடராஜையா பாடுங்க. சொல்லுங்க. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலத்திலேயலாம் 7வது பாட்டு பாடுங்க. நன்றி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். உரையும் பாட்டும் தளர்வெய்தி உடம்பு மூத்த போதின் கண் நரையும் திரையும் கண்டெல்கி நகுவர் நமர்கள் ஆதலால் வரைகுள் பெண்ணை வந்துலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விரைகுள் சீர் வெண்ணீற்றினான் வீரட்டானம் சேர்த்துமே நகுவர் நமர்கள் ஆதலால் வரைகுள் பெண்ணை வந்துலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விரைகுள் சீர் வெண்ணீற்றினான் வீரட்டானம் சேர்துமே வீரட்டானம் சேர்துமே வீரட்டானம் சேர்துமே. நன்றிங்கய்யா. பேச்சும் பாட்டும் தளர்ந்து நம் உடல் மூத்த போதில் நம் உறவினர் நரைதரை கண்டு இகழ்ந்து சிரிப்பர். ஆதலால் மலையில் இருந்து இழிந்து வரும் பெண்ணையாறு பாய்ந்துலாவும் வயல்கள் சூழ்ந்த கோவலூரில் மனம் கமலும் சிறப்பு மிக்க வெந்நீர் அணிந்தவனாய் விளங்கும் சிவபிரானின் வீரட்டானத்தை சென்று அடைவோம் என்று செக்கிழார் பெருமான் கூறியிருக்கிறார். அடுத்தது 8வது பாடல் ஏதமிக்க முப்பினோடு. நாகராஜன் ஐயா. அவர் படிக்க மாட்டாருங்க ஐயா. லலிதாம்மா வந்திருக்காங்க பாருங்க. லலிதாம்மா படிங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா அவர் படிக்கிறாரா? நாகராஜன் ஐயா படிக்கிறாரா? ஐயா ஒரே ஒரு செகண்ட்மா. ஒரே அவன் நாகராஜன் ஐயா புத்தகம் வச்சிருக்கீங்களா கையில?
சுவாமி நாகராஜன் ஐயா, பணப்பாக்க நாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. புத்தகம் கையில வச்சிருக்கீங்களா? இல்ல ஐயா, வாங்கிடுறேன் ஒரு 2 நாள்ல. ஏன்னா நீங்க கைத்து கொண்டு பார்த்தா நோடுன்னு 12 திரும்ப பையில கையில வச்சிருக்கீங்க. பேசுனதால பேர் சொன்னதால நான் சரி வாங்க வாங்க, நிகழ்ச்சிக்கு வந்ததே பெரிய விஷயம். வாங்க ஐயா. அடியேன் பாடட்டுங்களா? பாடுங்க ஐயா பாடுங்க பாடுங்க பாடுங்க. லலிதாம்மா பாடு. எத்தனாவது பாட்டுங்கய்யா? 8வது பாட்டு. ஏதமிக்க மூப்பினோடு இருமல் இலை என்றிவை ஓதலாக்கையும் உயிர் உறுதியாவது அறுதிரேல் போதில் வண்டு பண் செய்யும் போதன் கோவலூர் தனில் வேதமோது வெறியினான் விரட்டானும் சேர்த்துமே வேதமோது வெறியினான் வீரட்டானும் சேர்த்துமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க. ஏதமிக்க மூப்பினோடு இருமல் ஈலை என்ற துன்பமிக்க மூப்போடு இருமல் ஈலை ஆகியவனவற்றுக்கு இடனாய பருத்த உடலை பேணி திரிபவர்களே, உயிர்கள் உறுதியாவதை அறிவீராயின் மலர்களில் வண்டுகள் பண்பாடும் அழகிய கோவலூரில் வேதங்களை ஓதும் நெறியன் ஆகிய சிவபிரானின் விரட்டானத்தை அடைவோம் வாருங்கள் என்ற இந்த 8வது பாடலிலே அழைப்பு எடுத்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அடுத்தது 9வது பாடல் ஆறுபட்ட புன்சடை. அடியேன் படிக்கிறேன். ஆறுபட்ட புன்சடை அழகன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்ட மேனியான் குழகன் கோவலூர் தனுள் நீருபட்ட கோலத்தான் நீலகண்டன் இருவர்க்கும் வேறுபட்ட சிந்தையான் வீரட்டானம் சேர்துமே வேறுபட்ட சிந்தையான் வீரட்டானம் சேர்துமே. நன்றிங்கய்யா. கங்கை தங்கிய மென்மையான சடைகளை உடைய அழகனும் உமை அம்மையை தன் மேனியில் ஒரு கூற்றை அளித்தவனும் ஆகிய குலகன் விளங்கும் கோவலூரில் நீரணிந்த கோலத்தினாய் நீலகண்டனாய் திருமால் பிரமர்க்கு வேறான சிந்தையனாய் விளங்கும் சிவபிரானின் வீரட்டானத்தை அடைவோம் வாருங்கள் என்றே வேறுபட்ட சிந்தையான் வீரட்டானம் சேடுதுமே என்ற இந்த 9வது பாடலிலே அறிவித்திருக்கிறார். அடுத்து 10வது பாடல் குறிக்கொள்ளலின் நெஞ்சமே. கூறிக்கொள்ளாய் நெஞ்சமே கூரை தூவரிட்டர்களும் அறிவில்லாத அமர் சொல் அவத்தம் ஆவதறி அறிந்திரேல் பொறிக்கொள் வண்டு மண் பண் செய்யும் பூந்தன் கோவலூ தன்னுள் வெறிக்கொள் கங்கை தங்கினான் வீரட்டானும் சேர்த்துமே வெறிக்கொள் கொள் கங்கை தாங்கினான் வீரட்டானும் சேர்ந்துமே. அடுத்து யாருன்னு படிக்காத உமாமா சரி சரி. ஆமா உமாமா வந்திருக்காங்க ஐயா. சரி உமாமா படிக்கலாம். ஆமா பதிகம் தெரியுமா? எத்தனை பதிகம் தெரியுமா உமாமா? சரி அவங்க தயாராகட்டும். ஆமா பட்டமாலம்மா ஐயா சொன்ன மாதிரி நீங்க பட்டமால் படிக்கணும். படிக்கிறேங்க ஐயா. கழியொடுளவு காணல் சூழ் காழி ஞான சம்பந்தன் விழிகள் தீர சொன்ன சொற் பாவநாசமாதலால் அழிவிலீர் கொண்டேத்துமின் அந்தன் கோவலூர் தனுள் விழிகொள் ஊத படையினான் வீரட்டானம் சேர்துமே. அம்மா 2ஆம் திருமுறையில 100 முடிஞ்சிருச்சுமா. அடுத்தது 101க்கு போறோம். அதுல பாடுவீங்க. இந்த பாடல் முடிஞ்சிருச்சுமா. இதுல 11வது பாடல் முடிஞ்சிருச்சு. கலியுடுளவு காணல் சூழ் காளிஞான சம்பந்தன் பலிகள் தீர சொன்ன சொல் என்ற பாடல். வீணே அழிதல் இல்லாதவர்களே,
உப்பங்கலிகளோடு கூடிய கடற்கரை சோலைகள் சூழ்ந்த காளி பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் பலிகள் நீங்க பாடிய இப்பதிக செஞ்சொல் பாவங்களை நீக்கும் தன்மையென ஆதலின் இவற்றை ஓதி வழிபட்டார் சிவபரானது வேரட்டானத்தை அடைவோம் என்ற இந்த இறுதி பாடலிலே சேக்கிழார் பெருமான் சுட்டியிருக்கிறார். அடுத்து நாம் பாராயணம் செய்ய இருக்கும் பதிகம் இரண்டாம் திருமுறையில் 101வது பதிகமாக திருவாரூர் பதியின் மீது நட்டராக பண்ணிலே பாடப்பட்ட பருக்கையா நெய்மத்தக என்ற பாடல். தல வரலாறாக பார்க்கும்போது திருவாரூர் அருள்மிகு அல்லியம் பூங்கோதை அம்மை உடனுடைய புற்றிடம் கொண்டார் அமர்ந்த ஊர். திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை டு திருத்துறைப்பூண்டி செல்லும் தொடர்வண்டி பாதையில் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து இத்தலம் அமைந்துள்ளது. இது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களுள் 87வது தலமாகும். இவ்வூரில் பூங்கோயில், அறநெறி, பறவையுன் மண்டலி என்னும் 3 பாடல் பெற்ற கோயில்கள் இருக்கின்றன. இவற்றுள் புற்றிடம் கொண்டார் வன்மீகநாதர் என்று அழைக்கப்படும் புற்றிடம் கொண்டார் எழுந்தருளியிருக்கும் திருக்கோயிலே பூங்கோயில் என பெயர் பெறும். இதுவே திரு மூலட்டானம் எனவும் வழங்கப்பெறும். இந்த பாடலுக்குண்டான இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே சுட்டி பாடிய பாடல் வரிசை எண் 499. திருச்சிற்றம்பலம். வானுயர் செங்கதிர் மண்டலத்து மருங்கு அணையும் கொடி மண்ணும் ஆரூர் தான் ஒரு பொன்னுலகு என்ன தோன்றும் தயங்கொலி முன் கண்டு சென்பை வந்த பால் நிற நீட்டர் பருக்க யானை பதிக தமிழ் இசை பாடி ஆடி தேனோடு வண்டு முரலும் சோலை திருப்பதி மற்றதன் எல்லை சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். இரண்டாம் திருமுறையில் 101வது பதிகமாக திருவாரூர் பதியின் மீது நட்டராக பண்ணிலே பாடப்பட்ட பருக்கையானி மத்தக என்ற பாடலை நாம் இப்போது பாராயணம் செய்ய இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். பருக்கையானை மத்தகத்தரை குலத்துகிர்ப்புக நெருக்கி வாய நித்திலம் நிறக்கு நீள் பொறுப்ப நூல் கருக்கொள் சோலை சூழ நீடு மாட மாளிகை கொடி அருக்கன் மண்டலத்தனாவு மந்தனாரூர் என்பதே அருக்கன் மண்டலத்தனாவு மந்தனாரூர் என்பதே. திருச்சிற்றம்பலம். பருத்த கையை உடைய யானையோடு போரிடும் சிங்கத்தின் கை நகங்கள் அதன் மத்தகத்தை கீறலால் மத்தகம் முத்துக்களை சிந்தும் கைலை மால்வரையை தனக்கு இடமாக கொண்ட சிவபிரானது ஊர் பசுமையான சோலைகளால் சூழப்பெற்று கதிரோன் மண்டலத்தை கிட்டும் கொடிகள் கட்டப்பட்ட மாட மாளிகைகளை உடைய திருவாரூர் என்ற இடத்தை சுட்டி சேக்கிழார் பெருமான் முதலில் பாடலில் அறிவித்திருக்கிறார். அடுத்தது இரண்டாவது பாடல் விண்ட வெள்ளெருக்கங் கலர்ந்த. ஆண்டாளாமா பாடு. விண்ட வெள்ளரு கலந்த விண்ட வெள்ளரு கலந்த வன்னி கொண்டை மருந்தமும் இண்டை கொண்ட செஞ்சடை முடி சிவனிருந்த ஊர் கண்டை கொண்டலந்த கண்ணிலார் கலக்கிதவே ஓசை போய் அண்டரண்ட மூடருக்கும் அந்த நாரும் தென்பதே கெண்டை கொண்டலார் கண்ணியும் கண்ணினார்கித ஓசை போய் அண்டரண்ட மூடருக்கு மந்தனார் என்பதே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. இந்த பதிகத்தில் உள்ள பாடல் தோறும் திருவாரூரின் ஊர் சிறப்பையே
சேக்கிழார் பெருமான் அளித்துள்ளார். அதன்படி கெண்டை கொண்டலர்ந்த கண்ணினார்கள் கீத ஓசை போய் அண்டரண்ட மூடருக்கு மத்தனார் ஊர் என்பதே என்று கெண்டை மீன் போன்ற விரிந்த கண்களை உடைய மகளிர் பாடும் கீத ஒளி மேல் உலகை சென்று உலாவும் திருவாரூர் என்று இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்தது 3வது பாடல் கருத்த நஞ்ச உண்டு இருண்ட. உமா மகேஸ்வரி அம்மா பாடுங்க. கருத்த நஞ்சம் உண்டு இருண்ட கண்டற்காலன் இன்னுயே மறுத்து மாணித்தன் தன் அகம் வன்மை செய்த மைனன் ஊர் வெறித்து மேதி ஓடி மூசு வல்லை வெள்ளை நீள்குறி அறுத்து மண்டி ஆவிப்பாயும் அத்தன்னாரோர் என்பதே. வெறித்து மேதி ஓடி மூசு வல்லை வெள்ளை நீள்குறி அறுத்து மண்டி ஆவி பாயும் அந்தனன் ஆரோர் என்பதே. நன்றிங்கம்மா. கொடிய ஆழகால விடத்தை உண்டு இருண்ட கண்டத்தை உடையவரும் காலன் உயிரை கவர வந்தபோது மார்க்கண்டேயரை காத்து அவரது உடல் என்றும் இளமையோடு திகழும் பேற்றை வழங்கியவருமான இளமையும் வலிமையும் உடைய சிவன் ஊர் இது. எருமைகள் மயங்கியோடி வெள்ளிய வல்லை குடிகளை அறுத்து குளங்களில் பாயும் குளிர்ந்த திருவாரூர் என்ற ஊர் சிறப்பை அறிவித்திருக்கிறார். அடுத்த 4வது பாடல் 5 ஒன்றி 6 வீசி. வேலர்சி அம்மா சிவா. 5 ஒன்றி 6 வீசி நீரு பூசி மேனியில் குஞ்சி ஆர வந்தி செய்ய அஞ்சல் எண்ணி மண்ணும் போர் பஞ்சி 6 மெல்லடி பணித்த கொங்கை நுண்ணிடை அம்சொலார் அரங்கெடுக்கும் அம்தன்னாரூர் என்பதே. அம்சொலார் அரங்கெடுக்கும் அம்தன் ஆரூர் என்பதே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. காமம் குரோத முதலிய அறுவகைகளை விடுத்து 5 ஒன்றி நிற்க தலையார கும்பிட்டு வழிபடும் அடியவர்களுக்கு அஞ்சாதீர் என்று அபயமளிக்கும் சிவன் மன்னியவோர் பஞ்சு போன்ற மென்மையான அடிகளையும் பருத்த தனங்களையும் நுண்ணிடையையும் அழகிய இனிய சொற்களையும் உடைய மகளிர் அரங்கில் ஏறி நடம் செய்யும் ஆரூர் என்று இந்த 4வது பாடலிலே அறிவித்திருக்கிறார். அடுத்தது 5வது பாடல் சங்குலாவு திங்கள் சூடி. தனபாக்கியம் அம்மா. சிவாய நம. சங்குலாவு திங்கள் சூடி தன்னை உண்ணுவார் மனத்து தங்குலாவி நின்ற எங்கள் ஆதி தேவன் மண்ணுமோர். சங்குலாவு திங்கள் சூடி தன்னை உண்ணுவார் மனத்து தங்குலாவி நின்ற எங்கள் ஆதி தேவன் மண்ணுமோர். தெங்குலாவு சோலை நீடு தேனுலாவு செண்பகம் அங்குலாவி அண்டனாரும் அந்தனாரூர் என்பதே. தெங்குலாவு சோலை நீடு தேனுலாவு செண்பகம் அங்குலாவி அண்டனாரும் அந்தனாரூர் என்பதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சங்கு போன்ற வெண்மையான பிறைமதியை தலையில் சூடி தன்னை நினைப்பவர் மனதில் நிலைத்து நிற்கும் எங்கள் ஆதிதேவன் மன்னிய ஊர் தென்னன் சோலைகளையும் வானுலகம் வரை மனம் வீசும் உயர்ந்த செண்பக மரங்களையும் உடைய திருவாரூர் என்ற இந்த 5வது பாடலிலே அறிவித்திருக்கிறார். அடுத்தது 6வது பாடல் கள்ள நெஞ்ச வஞ்சக. செல்வம் அம்மா. செல்வம். கள்ள நெஞ்ச வஞ்சக கருத்தை விட்டு அருத்தியோடு உள்ளமொன்றி உள்குவார் உளத்துளான் உகந்த ஊர் துள்ளி வாழை பால் வயல் கரும்பு உலாவு நெய்தல் வாய் அல்லல் நாரையாரால் வாரும் அம்தனாரூர் என்பதே. துள்ளி வாழை பாய் வயல் கரும்பு உலாவு நெய்தல் வாய் அல்லல் நாரையாரால் வாரும் அம்தனாரூர் என்பதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா.
துள்ளி வாழை பாய்வய துரும்புலாவு நெய்தல்வாய் என்று வாழை மீன்கள் துள்ளி பாயும் வயல்களையும் சுரும்புகள் உலாவும் நெய்தல் மலர்களையும் நாரைகள் ஆறல் மீன்களை கவர்ந்து உண்ணும் சேற்று நிலங்களையும் உடைய ஆரூர் கள்ள நெஞ்சத்தையும் அது காரணமாக செய்யும் வஞ்சக செயல்களையும் தீய எண்ணங்களையும் கைவிட்டு அன்போடு மனமொன்றி வழிபடும் அடியவர் உள்ளத்தில் விளங்கும் இறைவனது ஊர் என்று இந்த பாடலை அறிவித்திருக்கிறார். அடுத்தது கங்கை பொங்கு செஞ்சடை. சங்கர் ஐயா பாடுங்க. சங்கர். இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். இருக்கையா இருக்கையா. திருச்சிற்றம்பலம். எத்தனாவது பாட்டையா? 7வது பாடலையா? கங்கை பொங்கு செஞ்சடை. கங்கை பொங்கு 7வது பாடல். கங்கை பொங்கு செஞ்சடை கரந்த கண்டர் தாமனை மங்க வெங்கனால் விழித்த மங்கையங்கன் மண்ணுமூர் தெங்கி நாடு போகி வாழை பொதிப்பிரித்து மாவின் மேல் அங்கன் மந்தி முந்தியேறும் அந்த நாரும் என்பதே மாவின் மேல் அங்கன் மந்தி முந்தி வேறும் அந்த நாரும் என்பதே. ஓம் சிவாயம். நன்றிங்க. அழகிய கண்களை உடைய மந்திகள் தென்னை மரத்தின் வழியே ஏறி வாழை குலைகளை உடித்து மாமரத்தின் மேல் ஏறும் சோலை வளம் சான்ற திருவாரூர் பொங்கி வந்த கங்கையை சடையில் கறந்த சர்வ வியாபகரும் காமன் புடிபட அனல் கண்ணை திறந்தவருமா மங்கை பங்கருமாகிய சிவன் மன்னிய ஊர் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்து 8வது பாடல் வரைத்தலம் எடுத்தவன். திலகவதி அம்மா பாடுங்க. சிவாய நம ஐயா. வரைத்தலம் எடுத்தவன் முடித்தலம் முரத்தொடும் வரைத்தலம் எடுத்தவன் முடித்தலம் முரத்தொடும் நெறித்தவன் புறத்தை முன்னெறித்தவன் இருந்தவோர் நெறித்தவன் புறத்தை முன்னெறித்தவன் இருந்தவோர் நிறைத்த மாளிகை திருவினோரார்கள் வெண்ணகை நிறைத்த மாளிகை திருவினோரார்கள் வெண்ணகை அறத்த வாய்மடந்தை மார்கள் ஆடும் மாரூர் என்பதே அறத்த வாய்மடந்தை மார்கள் ஆடும் மாரூர் என்பதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வரிசையாய் அமைந்த மாளிகைகளை திருமகளை ஒத்த அழகும் வெண் நகையும் செவ்வாயும் உடைய மகளிர் நடனமாடி மகிழும் ஆரூர் திரு கைலை மலையை எடுத்த ராவணனுடைய தலைகளையும் மார்பினையும் நெறித்தவனும் திரிபுரங்களை எரித்தவனுமாகிய சிவபிரானது ஊர் என்ற இந்த 8வது பாடலிலே சேக்கிழார் பெருமான் அறிவித்தார். அடுத்தது 9வது பாடல் இருந்தவன் கிடந்தவன். மாலாமா இருக்கீங்களா? மாலா இல்லையா? முனுசாமி ஐயா பாடுங்க. முனுசாமி ஐயா பாடுங்க. முனுசாமி ஐயா. முனுசாமி ஐயா இருக்கீங்களா? ஐயா பரிமளாமா வந்திருக்காங்க, பாட சொல்லுங்க. முனுசாமி ஐயா பரிமளாமா பாடுங்க. பரிமளாமா பாடு பாடுங்கம்மா. பரிமளாமா 9வது பாட்டு. பாடல. பரிமளாமா பாடுறீங்களா? வேற யாரும் பாட சொல்றீங்களா? ஐயா அடியேன் பாடலாமா? வேற இருக்காங்க. வர மாதிரி கார்த்திகேயன் ஐயா பாடுங்க. கார்த்திகேயன் பாடுங்க.
இருந்தவன் கிடந்தவன் இடந்துவின் பறந்துமை வருத்தியும் அலப்பொனாதவானவன் மகிழ்ந்த ஊர் செருத்தின் யாழல் புன்னை வன்னி செண்பகம் செழுங்குறா அரும்பு சோலை வாசனாரும் அந்த நாருள் என்பதே. அரும்பு சோலை வாசம் நாரும் அந்த நாருள் என்பதே. திருச்சிற்றம்பலங்க. நன்றிங்க, நன்றிங்க. செருந்தி ஞாழல் புன்னை வன்னி செண்பகம் குறா ஆகியன மலர்ந்து மனம் வீசும் சோலைகளை உடைய திருவாரூர் தாமரை மலரில் இருந்த நான்முகனும் பாம்பனையில் கிடந்த திருமாலும் விண் பறந்தும் மண்ணிடத்து வருந்தியும் அளந்து காண முடியாத முடியையும் அடியையும் உடைய பெருமான் விரும்பி எழுந்தருளியிருக்கும் ஊர் என்று இந்த 9வது பாடலிலே திருவாரூரின் சிறப்பை சேக்கிழார் பெருமான் அறிவித்திருக்கிறார். அடுத்தது 10வது பாடல் பறித்த வெண்டலை. கணபதி ஐயா 10வது பாடல் கணபதி ஐயா. பாடுறீங்களா? சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம சிவாயம். சிவா 10வது பாட்டு. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவா. பறித்த வெண்டலை வெண்டலை கடுபொடுத்த மேனியதமும் வெறித்த வேடன் வேலை நஞ்சும் உண்ட கண்டன் மேவும் மருது உண்டு வண்டல் வரி மிண்டு நீர் வயசென்ன அழுத்தவ அசும்பு வாயு மந்தனாரும் என்பதே. உண்ட கண்ட மேவுமூர் மருது மண்டே வண்டல் வரி மிண்டு நீர் வயல் செந்தில் அர்த்தபயம் பாயும் மண்ட மந்தனரும் என்பதே. அர்த்தவர் சும்பாயும் மதனாரும் என்பதே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. பறித்த வெள்ளிய தலையையும் கடுக்காய் பொடி பூசிய மேனியையும் உடைய சமணர் மெய்யில்லாத தவம் மேற்கொண்டு கண்டு அஞ்சும் வேடமுடையவனும் நஞ்சுண்ட கண்டனுமாகிய எம் பெருமான் மேவும் ஊர் மீண்டும் மீண்டும் தோன்றும் மண்டலை வாரி நீரை தடுத்து செந்நெல்லை அறுத்த வயல்களில் ஊற்றுவழியே நீர்ப்பொசிவு தோன்றும் மண் வளமும் நீர் வளமும் உடைய திருவாரூர் என்று இந்த 10வது பாடலிலே திருவாரூர் பெருமையை கூடியிருக்கிறார். அடுத்தது இறுதி பாடலாக வல்லிய சோலை சூத நீடு 11வது பாடல். சதானந்த ஐயா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். கடைசி பாட்டாயா? கடைசி பாட்டு. திருச்சிற்றம்பலம். பள்ளி சோலை சூத நீடு மண்ணு வீதி பொன்னுலாம் அள்ளி மாது அமர்ந்திருந்த அந்த ஆரூராதியை நல்ல சொல்லு ஞான சம்பந்தன் நாவின் இன்னுரை பல்ல தொண்டர் வானம் ஆழ்வல்லர் வாய்மையாகவே நல்ல சொல்லு ஞான சம்பந்தன் நாவின் இன்னுரை பல்ல தொண்டர் வானம் ஆழ்வல்லர் வாய்மையாகவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வல்ல தொண்டர்
வானமால வல்லவர் வாய்மையாகவே என்ற ஒரு உண்மையை உரைக்க, கொடிகள் அடர்ந்த சோலைகளால் சூழப்பெற்று மாமரங்களை கொண்டு விளங்கும் திருவீதிகளை உடைய அழகு பொருந்திய அல்லியங்கோதை அம்மையோடு எழுந்தருளி விளங்கும் ஆரூர் இறைவனை ஞான நெறிகளை உணர்த்தும் சொற்களை கூறும் ஞான சம்பந்தன் தன் நாவினால் பாடி போற்றிய உரைகளை ஓதும் தொண்டர்கள் வானம் ஆழ்வர் இஃது உண்மை என்ற சேக்கலார் பெருமான் இந்த இறுதி பாடலில் அறிவித்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தர் பாடிய 2ஆம் திருமுறையின் 101வது பதிகத்துடன் இன்றைய பதிக பாராயணம் நிறைவு பெறுகிறது. ஐயா தொடருங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வசிக்கக்கூடிய நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயா சாம்பசிவம் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி, நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்த ஐயா சாம்பசிவ ஐயாருடைய பொற்பாதங்களையும் வணங்கி, நிகழ்ச்சியை வழிநடத்திய காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரபாக்கத்தைச் சேர்ந்த ஐயா ராஜா ஐயா அவருடைய திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல பொன்னூசல் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்றைக்கு பொன்னூசல் பாட அழைக்கின்றோம். ஐயா யாருங்க ஐயா பாட போறது? நீங்க பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2வது பாடல் 3 சிவபெருமானே. திருச்சிற்றம்பலம். பொன்னூசல். ஐயா 3வது பாடல் தானே சொன்னீங்க? முன்னீரும் தானே? முன்னீரும் மாதியும் இல்லான் முனிவர் கொழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளே தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னும் மணி உத்தர கோச மங்கையே மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்கய்யா. பட்டமால் பாடுங்க. வாழ்த்து. வாழ்த்து. நீங்க பட்டமாலம்மாவா? வாங்க. வாழ்த்துங்களா ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினில் அகுதுரும் கழுமலர் வளநகர் பெண்ணின் நல்லாளொடு பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சிறக்க
மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நம்ம எதனா பிழை இருந்துங்களா ஐயா? பார்க்காம பாடிட்டேன். ஒண்ணும் இல்ல சாமி, போதும். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:45க்கு திருத்தொண்டத் தொகை பெரிய புராணம் வந்த அந்த மூல உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த 63 நாயன்மார்களை நமக்கு படைத்து தொகுத்து அளித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த திருத்தொண்டத் தொகை குறித்தும் அதை ஏற்றி அதன் வழி ஒற்றி வந்த நம்பியாண்டார் நம்பியுடைய பதிகத்தையும் வழி ஒற்றியும் அதனை ஒரு வழி நூலாக வைத்துக்கொண்டு மூல நூலாக வைத்துக்கொண்டு பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கடா பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த வருகிற 28ஆம் தேதி வரை இரவு 9:45க்கு நம்பியாண்டார் நம்பி அவர்களுடைய பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர் பெருமக்கள் இன்றிரவு 9:45 கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.